ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரக்கோலியில் 65 எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரக்கோலி பார்த்திங்கன்னா ஈவன் நம்மளோட காலிஃப்ளவர் மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும், ஆனால் அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவுமே அதிகம். வாங்க அந்த ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு அளவுகளோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ப்ரக்கோலி 400 கிராம் இருக்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக சில்லி போடுற அளவுக்கு கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்திருக்கேன். அதில் சிக்கன் 65 மசாலா 4 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இங்கே நான் சக்தி சிக்கன் 65 மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வேறு எதுவும் இல்லை, சோள மாவு தான். அது சேர்த்துறதுனால மசாலா உதிராமல் நல்லா ஒட்டி வரும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்திக்கலாம். இதோட சில்லிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ரைக்கு அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதோட ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த கிறிஸ்பினஸ்க்காக இப்போது அரிசி மாவு சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு முட்டை சேர்த்திக்கலாம். இப்போது தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்தியாச்சு. இதெல்லாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுட் கலர் வேணும் அப்படிங்கிறவங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவுமே ப்ரக்கோலியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பில் வானிலையை வச்சு 1/2 லிட்டர் ஆயில் சேர்த்திக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் 1/2 லிட்டர் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலி 65க்கான பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் ஓவர் ஹீட் ஆயிடக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா உள்ள ப்ரக்கோலி எதுவும் வேகாமல் மேலே மாவு மட்டும் கலர் பிளாக் ஆகிடும். அது மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வருது. இது காலிஃப்ளவர் போல் கொஞ்சம் நேரம் விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது சீக்கிரமாகவே வெந்தது. மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் வெந்தால் போதும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், அந்த பபிள்ஸ் எல்லாம் ஆயில் இருக்க பபிள்ஸ் எல்லாமே கம்மியாகிடுச்சு. ஸோ இப்போ எடுத்துக்கலாம். இப்போது இது போல் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலி 65க்கான பீசஸ் எல்லாத்தையுமே போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம நார்மலாக காலிஃப்ளவரில் 65 போடுறது மாதிரி தான். ஆனால் காலிஃப்ளவரை விட இதில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரக்கோலியில் 65 மாதிரியும் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். இதோ பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இந்த சூப்பரான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.